பள்ளம் கண்ட பக்கம் தண்ணி போகும். எத்தனையோ நிறுவனங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனையோ நிறுவனங்களை நம்ம தாண்டி வந்திருப்போம். 10ஓட 11 டிரான்ஸ்லேயாவை பார்க்காதீங்க. 10ஓட 11 டிரான்ஸ்லேயாவை பண்ணாதீங்க. நீங்க பார்க்கறது தான் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். வேற வழியே இல்ல. உண்மைதான் இது. டிரான்ஸ்மியா நிறுவனம் பணம் சம்பாதிக்கப்பட்டதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். என்ன ஒரு சின்ன மாற்றம் தெரியுமா? நிறுவனம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல அது. நிறுவனத்தை நம்பி வர்றவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் டிரான்ஸ்மியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். இதை நீங்க பார்க்காதீங்க, கேட்கறதோடு நின்றாதீங்க, செய்யுங்க. காரணம், ஒரு 20 ஆண்டு காலம் அவர் கூட நான் பயணம் செஞ்சிருக்கோம், பழகி இருக்கோம். அதுல வச்சு பார்க்கும் பொழுது நல்ல திறமையான லீடர்ஸ், திறமையான எம்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதரை 20 ஆண்டு காலம் நம்ம பார்த்திருக்கோம். நல்ல எண்ணம் இருந்ததுதான். எண்ணம் தான் சிந்தனையா மாறும், சிந்தனை தான் செயல்படியா மாறும். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வர்றவங்க சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்மியா நிறுவனத்தை ஆரம்பிக்கப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. உங்களை விட இன்னும் அவங்களுடைய இலக்கை அடைவதற்காக போராடிட்டு இருக்காங்க. கோடி 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 கோடியா சம்பாதிக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை உருவாக்குவதற்காக நிறுவனம் போராடிட்டு இருக்கு. எல்லா நிறுவனம் வருஷ கடைசியில் சொல்லும், இத்தனை கோடி ரூபாய் நாங்க வந்து டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம், இத்தனை கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்மியா நிறுவனம் மட்டும்தான் சொல்லுது, இந்த வருஷத்துல இத்தனை கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அதனால நான் இந்த பரிசை என் கையால் கொடுப்பதை விட அத்தனை பேருக்கும் நம்மளுடைய எம்டி டிரான்ஸ்மியாவுடைய சங்க தலைவர் திரு மோகன்சாமி அவர்களை வருக வருக வருக. We still strong, cause we are unstoppable. Drinking too much, smoking too much weed. I got my head twisted round all over, man. Drinking too much, smoking too much weed. I got my head twisted round all over.
எப்படி இருந்ததுங்க? எப்படி இருந்ததுங்க? இன்னைக்கு பார்வையாளராக இருக்கிற நீங்க நிச்சயமாக சாதனையாளராக மாற முடியும். பார்வையாளராக இருக்கிறவங்க தான் சாதனையாளராக இருக்காங்க. அடுத்து ராஜேந்திரனுடைய டீம்ல ராஜேந்திரன் கோல்டு ப்ரோக்ராம் கொடுக்க போறாரு, கோல்டு ஆஃபர் கொடுக்க போறாரு. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி கரெக்ட் பண்ணுங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் தீபா ஈரோடு. செகண்ட் பிரைஸ் மதுரை. மூணாவது பிரைஸ் பி சிவகுமார் மதுரை. நாலாவது பிரைஸ் முகாமிகை ஈரோடு. Alima. செல்வகுமார் அடுத்த ஈவென்ட் ஒன்று இருக்கு. இருக்கா? என்ன ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அடுத்த ஈவென்ட் ஏதாவது இருக்குமானே? அதுதானே ஹைலைட். அதுதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இந்த பெல்ட் சொல்றாங்க இல்லையா? சரியா? பண்ணலாமா? ஆர்வமா இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு கேட்கிறேன். ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் கை தட்டலாமே. நல்லா எந்த அளவுக்கு கைதட்டல் கொடுக்குறீங்களோ அதுதான் உணர்வு. அதுதான் அவார்டை கொடுத்து வழங்குவதற்காக செல்வகுமார் அவர்களை அழைக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல நிகழ்ச்சியாக நடந்தது. ஸோ கண்டிப்பா பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசு பெறாமல் காத்துக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த பரிசு கிடைக்கும். அதுக்கான விதையே இன்னைக்கு போடுங்க, நிச்சயம் பரிசு கிடைக்கும். அடுத்த டைட்டில் அச்சீவர்ஸ். உண்மையாலுமே நம்ம கம்பெனி வந்து ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் இந்த 100 கிலோமீட்டர் தான். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே வரணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கணும். 3 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கண்டிப்பா இருக்கிற அத்தனை பேரும் அச்சீவ் பண்ணணும். இப்ப நடந்து முடிஞ்ச லாஸ்ட் பேட்ச்ல அச்சீவ் பண்ண ஒரு 19 பேரை இப்போ வெல்கம் பண்ண போறோம். வெல்கம் பண்ணிடலாமா? பாராட்டு பத்தலையே.
ஒன்ஸ் மோர் நம்ம நம்முடைய சிஎம்டி அவர்களை பலத்த கைத்தட்டல் மேடை கிடைக்கிறோம். நான் ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். டிரான்ஸ் டைட்டன் இஸ் தி பெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டிரான்ஸ் இந்தியாவில் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து டிரான்ஸ் டைட்டன் பொசிஷன் தான். இதான் இருக்கிறதே டாப் பொசிஷன். ஏன்னா இந்த பதவி 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்க இந்த லைன்ல வந்தோன்னே 19 பேர் இங்க நிக்கிறாங்க. இந்த 19 பேர் நிக்கிறாங்க. முதல்ல கூப்பிட்டோன்னே அவர் தான் நம்பர் 1, இவர் தான் நம்பர் 2, இவர் தான் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. இல்ல இதுல வராத இன்னொரு 17 பேர் இருக்காங்க. இங்க வராத இன்னொரு 17 பேர் இருக்காங்க. அந்த 17 பேர் இருந்தா இவங்க ஒவ்வொருத்தருடைய பொசிஷன்ஸும் மாறும். இது வந்து கரெக்டா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. 4 குவார்ட்டர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எத்தனை டைட்டன் வந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் லிஸ்ட் இருக்கும், நீங்க பாருங்க. செகண்ட் குவார்ட்டர்ல என்ன டைட்டன் எத்தனை நம்பர்ஸ் டைட்டன்ஸ் வந்திருக்காங்க, தேர்ட் லெவல்ல வந்திருக்காங்க, ஃபோர்த் லெவல்ல வந்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த டைட்டன் ப்ரோக்ராம் யாரெல்லாம் சீரியஸா எடுத்துட்டாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வால்யூம் வர வர தெரியுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல இதெல்லாம் நம்ம லீடர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். யார் போன பொசிஷன் போன பேட்ச்ல எந்த பொசிஷன்ல இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு, அப்ப யார் வளர்ந்துருக்கா. ஏன்னா 4வது பேட்ச்ல 4வது பொசிஷன் இருந்த ஒருத்தர் 3வது வந்துட்டாரு, இன்னும் 3வது நம்பர் 1 பண்ணிட்டாரு. இது எல்லா மாற்றங்களையும் நீங்க அதை பார்க்க முடியும். அதை வச்சு நீங்க அவங்க டீம் யார் எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனால உணர முடியும். சோ டிரான்ஸ் டைட்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன்ஸ் இன் டிரான்ஸ் இந்தியா. உங்களுக்கு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இருந்து காட்டுங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இருந்து பொசிஷன் பாருங்க, நம்பர்ஸ் பாருங்க, பொசிஷன் பாருங்க, நம்பர்ஸ் பாருங்க. இப்ப ஃபோர்த் குவார்ட்டர் இது எதுக்கு இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது 2025ஓட ஃப்ரெஷ் நியூ குவார்ட்டர். நம்ம வேணா டிசம்பர் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஜனவரி 1 2025க்காக வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. சோ ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு, 2வது வாரத்தில் இருக்கீங்க. மிஸ் பண்ணாதீங்க. தலையில இன்னும் வேலை செய்யணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்றது நம்ம இன்னைக்கு வர வருமானத்துக்காக இல்ல, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக. நான் அப்படியே பேசும்போதே சொல்லிட்டேன், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பிசினஸை வேகமா செய்யணும், ஒரே நேர்கோட்ல போகணும்னு சொல்றது நம்முடைய வருமானத்துக்காக மட்டும் இல்ல, நம்ம டீமுக்காக மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தாண்டி நம்ம நாட்டுக்காக. ஏன்னா இந்த ஒரே ஒரு தொழில்னால மட்டும்தான் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் வேகமா முன்னேற்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்பு உட்கார்ந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் அச்சீவர்ஸா வரணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் டிரான்ஸ் டைட்டன்ங்கிற பதவிக்கு வரணுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு அதை உங்க டார்கெட்டா வச்சு ரன் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். சோ டைட்டில்ஸ் முன்னாடி